ஆரம்பிக்கலாங்களா? நடிகர் விஜய் நடிச்சிருக்க ஜனநாயகன் படத்தோட கதை இதுதான். நடிகர் விஜய் அவங்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்புறமா இப்ப ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் தான் நடிகர் விஜய் நடிக்கிற கடைசி படம்னு சொல்றாங்க. ஏன்னா நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி முழுநேர அரசியல்ல இன்வால்வ் ஆகிட்டாரு. நடிகர் விஜய் நடிச்சிருக்க கடைசி படமான ஜனநாயகன் படத்தை இயக்குனர் வினு தேரட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் போட்டிருக்க ஜனநாயகன் படம் 2026 வருஷம் ஜனவரி மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு மத்தியில இந்த படத்தோட கதை பத்தி அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்துல டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் போலீஸ் ரோல்ல நடிக்கிறதா இப்ப அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ மமிதா பைஜு ஜனநாயகன் படத்துல டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்களோட பொண்ணா நடிக்கிறதா சொல்லப்படுது. சோ டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஜனநாயகன் படத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போக அவரோட பொண்ணான மமிதா பைஜு அவங்கள நடிகர் விஜய் ஒரு அப்பாவா நின்று மமிதா பைஜுவை போல்டாவும் ஒரு பவர்ஃபுல் உமனாவும் வளர்க்கிறாரு. இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கரெக்டா? ஆமாங்க. நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா நடிச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆன பகவன் கேசரி படத்தோட கதை தான் இது. பகவன் கேசரி படத்துல சரத்குமார் ஆக்சிடென்ட்ல செத்து போன பின்னாடி அவரோட பொண்ணா நடிச்ச நடிகை ஸ்ரீலீலாவ நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா வளர்ப்பாரு. சோ ஜனநாயகன் படம் பகவன் கேசரி படத்தோட தமிழ் ரீமேக்னு சொல்றாங்க. பட் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.